पावकै तेजस्विनापतितमस्तु मा विद्विषावकैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ कर्म किं परं कर्मदक्षजं कृतिपदोदतो पतनकारणं परमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमात् जगदीशती युक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवात्तमन्तदः चित्तजं जप ज्ञानमुत्तमम् आद्यधारया श्रोतसा समं सरलचिन्तनं विरसलपरं वेदभावनात् सोगमित्यसौ भावनापिता भावनीपदा भावशून्यतः भावसत्कृतिः भावना बलात् भक्तिरुत्तमा कृष्णले मन स्वस्तिदा क्रिया भक्तियोगबोधाक्षनिश्चितम् वायुरोदनात् क्रियते मनः जालपक्षिव स्रोतसाधनम् चित्तवायव चित्क्रियायुता सागयोत्वयी शक्तिमूलक लयविनाशने उभयरोदने लयगतं पुनर्भवति नोमृतं प्राणबन्धनात् दीनमानसम् एकचिन्तनात् नाशमित्यतः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिनं यतः दृश्यभारितं चित्तमात्मनः चित्तदर्शनं तत्त्वदर्शनं मानसं किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवात् वृत्तयत्वकं वृत्तिमाश्रिता वृत्तयो मनो वृत्त्यगं मनः अयमगम् अहमयं कुतो भवति चिन्वतः अयिपदत्यगं निजविचारणम् अहमिनाशभात् अहमसंशया स्फुरति कृत्वयं परमपूर्णसत् इदमगम् अथा विक्रमन्वगम् अगमिलीनगे प्लयवत् सत्तदा तया सत्तया विग्रहेन्द्रिय प्राणदीपनक तमक नष्टमोघ सत्वभाषिका चित्तलेतरा चित्तयम् ईश जीवयो वेददीपिता सत्स्वभावतो वस्तु केवलं वेदगानतः स्वात्मदर्शनम् ईशदर्शनं स्वात्मरूपतः भगवान् रावणं நிறுத்தி படிப்படியாக அற்புதமாக கொடுத்துள்ளார். பல சாதனைகள் எல்லாம் பார்த்தோம். முதல்ல கர்மயோகம், பூஜ்யம், ஜபம், ஜபத்தியானம், அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் எல்லாம் இத்தனையும் எதற்காக? அதற்கு அடுத்தது நிர்விகல்ப சமாதி, தியானம் போன்ற எல்லாம் அத்தனையும் இருக்கு அப்படின்னா ஆத்ம விசாரத்திற்காக தயார் செய்வதற்காக தான் இவைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது என்று பார்த்தோம். காரணம் என்ன?
மற்றதெல்லாம் அதுவே மோட்சத்தை தராதா அப்படின்னா இல்லை. ஆத்ம விசாரத்தினால் மட்டும்தான் இந்த சாதனையானது முழுமையடைகிறது. காரணம், ஆத்ம விசாரம் மட்டும்தான் அகங்காரத்தை அளிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அகங்காரம் என்பது அஜானத்தினுடைய ப்ராடக்ட். அறியாமையிலிருந்து வந்தது தான் அகங்காரம். அதனால அகங்காரத்தை அழிப்பதற்கு அஜ்ஞானம் அழிய வேண்டும். அஜ்ஞானம் அழியாமல் அகங்காரம் அழியாது. அப்போ அகங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னை வரையறைக்கு உட்பட்ட அழியும் தன்மையுடைய நான் என்கின்றது தான் அஜ்ஞானம். நான் என்பவன் ஒரு வரையறைக்கு உட்பட்ட தன்மையோடு இந்த உடல் மனம் புத்தி போன்றதில் நான் என்கின்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியது தான் அகங்காரம். தேகாத்ம புத்தி அல்லது அகங்காரம் என்று சொல்றோம். இதுதான் சம்சாரத்துக்கு காரணமாகிறது. இப்போ சம்சாரம்னா என்னென்ன வீட்டுக்கு முதல்ல சம்சாரம் அப்படின்னா துக்ககேது. நமக்கு எப்பவும் துக்கம் 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 என்று இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம பார்த்த அகங்காரத்தினுடைய விளைவு நிறைய பார்த்தோம். முதல்ல தான் ராய்ப்பில்லாதவன் என்கின்ற தன்மை, நான் பூர்ணமில்லாதவன், எனக்கு முழுமை இல்லை, எனக்கு இதனால் முழுமை அடைய வேண்டும், இதனால் முழுமை அடைய வேண்டும் என்று உடல் மனம் புத்தி போன்ற அத்தனையிலும் இயலாமை என்பது வருகிறது. இந்த இயலாமையினுடைய காரணம் தான் நமக்கு சம்சாரமாக ஆகிறது என்று பார்த்தோம். இது அதனால விசாரணை, ஆத்ம விசாரம் மட்டும்தான் மோட்சத்திற்கு காரணமாகிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு சாதனை. இப்போ இதுவரைக்கும் சொன்ன மற்ற சாதனைகள் எல்லாம் ஒன்று செய்யலாம், ஒன்று செய்யாமல் இருக்கலாம். ஒருத்தர் யோகா பண்ணலாம், ஒருத்தர் தியானம் பண்ணலாம், ஒருத்தர் பூஜை பண்ணலாம், ஒருத்தர் பாட்டு பாடலாம். எல்லாம் அந்தந்த அவரவர்கள் தன்மைக்கு தக்கபடி அந்த கரண சுத்திக்கு அந்தந்த சாதனைகள் செய்யலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அல்டிமேட்லி விசாரம் செய்துதான் ஆக வேண்டும். விசாரணைனது கைவல்யம். அதனால ஞானம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சாதனையாக ஆகிறது. மோட்சத்திற்கு இதை தவிர வேற சாதனையே கிடையாது. காரணம், அகங்காரம் அப்படிங்கிறது தன்னை பற்றிய அறியாமையினாலே பிறந்தது. நான் யார் என்பதை அறியாததுனால தான் வந்தது அகங்காரம். இந்த அகங்காரம் எதனால வந்தது என்று பார்த்தோம். நம்ம நேரத்தை முந்தானத்தை பார்த்தோம். அத்துணைக்கும் மனம்தான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனம் மனம் மனங்கள் எல்லா ப்ராப்ளங்களுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம். உத்தரே ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே என்றெல்லாம் பார்க்கணும். அப்போ மனதை சரிப்படுத்த வேண்டும். அதுதான் சாதனையினுடைய தன்மையாக சித்த சுத்தி என்று சொல்றோம். இப்போ மனதை சரியப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், மனது எதிர்த்து தெரிஞ்சால் தானே சரிப்படுத்தணும். முதல்ல நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி முட்டி இருப்ப செயல் என்பது போல முதல்ல மனசுனா என்ன, அதனுடைய வேலை என்ன, அது எப்படி உற்பத்தி ஆகிறது, என்ன ப்ராப்ளம் என்பதை அறிந்தால்தான் அதை நாம் சரிப்படுத்துவதற்கு ஒரு கேதுவாக அமையும். அப்போ மனம் என்றால் என்ன அன்னைக்கு பார்த்தோம், பல விற்த்திகளினுடைய பல எண்ணங்களினுடைய தொகுப்பை தான் மனது என்று சொல்றோம். இது 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 என்று இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் நாம எதை கண்ணால் காதால் இந்த பஞ்சேந்திரியங்களினால் கிரகிக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் எல்லாம் இது இது என்று அறியக்கூடிய ஒரு விற்த்தினா மனதினுடைய ஒரு பார்வை. அடுத்தது நான் என்கின்றது, அறியப்படுகின்ற பொருள், அறிகின்றவர் என்கின்ற இரண்டினுடைய கூட்டாதான் இந்த மனம் என்பது இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் மனது என்று சொல்கிறோம். அப்படி இந்த அகம்புத்தி இடம் விருத்தி, நான் இது என்கின்ற இரண்டும் சேர்ந்ததுதான் மனம். இப்ப இந்த இரண்டுல எது பிரதானமாக இருக்கிறது என்று பார்த்தால் அதுலயோ அகம்புத்தி நான் என்பதுதான் பிரதானம். அறியப்படுபவர் இருந்தால்தான் அறியப்படுகின்ற பொருளுக்கு, அறிபவர் இருந்தால் தான் அறியப்படுகின்ற பொருளுக்கு வேல்யூ. அதனால அறிபவர் தான் மெயினாக இருக்கு. அறிபவர் என்பதுதான் மனதனுடைய அடித்தளமாக அஸ்திவாரமாக எது இருக்கிறதுனா அறிபவர். அறிபவர் என்பதுதான் நான் என்று சொல்றோம். அதனால இந்த அறிபவர்
என்கிறதை தவறாக புரிந்து கொண்டு இந்த அறிபவர் தான் நான் என்று தவறாக புரிந்து கொண்டதுதான் மற்ற அத்தனைக்கும் காரணமாக ஆகிறது. அதனால இந்த இந்த தன்மையை, இந்த அகங்காரத்தை ஒழித்துட்டா எல்லாம் சரியா போகும் அப்படின்னு பார்த்தோம். அகங்காரம் தான் ப்ராப்ளம். அதனால அகங்காரத்தை ஒழித்து விட்டால் எல்லாமே சரியா போயிடும். அகங்காரத்தை எப்படி ஒழிக்கிறது பார்த்தோம். பல பல சாதனைகளினாலே ஒடுங்கிய மனது மனோலயமாகி அந்த லயமான மனதை தெளிவான விசாரத்தினாலே நஷ்டப்படுத்துவது தான் அதான் மனோநாசம் என்று பார்த்தோம். மனோநாசம்னா மனது இல்லாமல் போவதல்ல, மனதனுடைய உண்மைத்தன்மையை அறிவது. மனதனுடைய உண்மைத்தன்மையை அறிவது அகங்காரம் தான் அடிப்படை. அப்ப அந்த அகங்காரம் என்பது என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் பிரதிபிம்பித சைத்தன்யமாக இருக்கிறது. எப்படி கண்ணாடியில நாம் முன்னால் போயிட்டுன்னா நமக்கு நம்முடைய பிரதிபிம்பமானது அந்த கண்ணாடியிலே தெரிகிறதோ, அதுபோல ஆத்ம சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடானது தோன்றுகிறது மனதில், நம்முடைய அந்தக்கரணத்தில் தோன்றுகிறது. அந்த அந்தக்கரணத்திலே தோன்றுகின்ற பிரதிபிம்பம் தான் அகங்காரம் என்று சொல்வது. அப்போ அகங்காரம் என்பது எது என்றால் நானா? இப்போ கண்ணாடியில் தெரியக்கூடியது நானா அல்லவா? கண்ணாடி முன்னால் போய் நம்ம நிற்கிறோம், கண்ணாடியில் தெரியறோம், தெரியறது நானா அல்லவா? பாருங்க, நான் ஆனா நான் அல்ல. இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரங்கிறது நான் ஆனா நான் இல்லை. காரணம் என்னன்னா, எப்படி கண்ணாடியினுடைய தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை தனதாக்கி கொண்டு என்னுடைய விஷயத்தை சிலதை தனதாக்கி கொண்டு கண்ணாடியில் பிரதிபிம்பம் தெரிகிறது. பிரதிபிம்பத்தில் தெரியக்கூடிய அத்தனையும் அதுவாக இருக்கிறதா என்றால் இல்லை. கண்ணாடியில் சில சில பேட்ச் இருக்குதுன்னு இல்லை, அந்த அந்த முகத்தில் பேட்ச் தெரியும். இங்கே எனக்கு நான் பவுடர் ஓட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருந்ததுன்னா அது அங்கே தெரியும். அப்போ உண்மை சொரூபத்தில் கொஞ்சமும் அந்த பிரதிபிம்பிதத்தில் கொஞ்சமும் இரண்டும் சேர்ந்து இல்லாத ஒரு மூன்றாவது ஒன்று தோற்றுவிக்கிறது. அதுக்கு பேர் தான் அகங்காரம். சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டையும் அறியாமையுடைய தன்மையும் இரண்டையும் எடுத்துக்கொண்டு இந்த அகங்காரம் என்பது வருகிறது. அதனால இந்த அகங்காரத்தை அழிப்பதற்கு என்ன பண்ணணும்னா, அறியாமையை ஒழித்து விட்டால் அகங்காரம் போயிடும். காரணம், அறியாமையிலிருந்து பிறந்ததுதான் அகங்காரம், அஞ்ஞானத்திலிருந்து பிறந்தது அகங்காரம். எனவே அஞ்ஞான நாசம், அஞ்ஞானத்தை அழித்து விட்டால் ஞானம் பிறந்தால் இந்த அகங்காரமானது போய்விடுகிறது. அதனால காரிய நாசம், காரண நாசனத்தினாலே காரிய நாசம் ஆகிறது. அதனால இது ஒரு எப்படி இதை செய்ய வேண்டும் என்றால் டோட்டலி அறியாமையை அழிக்க வேண்டும். நம்ம மற்ற சாதனைகளினாலே அகங்காரத்தை முழுமையாக அழிக்க முடிவதில்லை. எப்படி ஒரு பெரிய மரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? கிளைய வெட்டினா மரம் போயிடுமா? அடிமரத்தை வெட்டினா போயிடுமா? இல்லை, வேரோடு எடுத்தது. வேரோடு எடுத்தால் மட்டும்தான் மறுபடியும் அது தலைக்காமல் இருக்கும். அதனால அகங்காரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்றால் கிளைய வெட்டினா பத்தாது, இலைய வெட்டினா பத்தாது, அடிமரத்தை வெட்டினா பத்தாது, அடியோட எடுக்க வேண்டும். அதனால் அடியோடு எடுப்பதற்கு என்ன அப்படின்னா, போதோன்ய சாதனை யோகி சாட்சாத் மோட்சைக சாதனம் பாகஸ்ய வண்டிகள் ஞானம் வினா மோட்சக நசித்தது. நீ பல பல சாதனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சாதனைகள் எல்லாம் ஆறா உபகரணம் என்று சொல்லக்கூடிய அதற்கு சப்போர்ட்டிவாகத்தான் இருக்குமே தவிர, ஆனால் அஞ்ஞானம் ஒழிய வேண்டும் என்றால் ஞானம் மட்டும்தான் அதற்கு ஒரே வழி. ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெறாமல் வேறு எதனாலும் அஞ்ஞானம் ஒழியாது, அஞ்ஞானம் ஒழியாமல் அகங்காரம் ஒழியாது. அதுக்கு ஒரு உதாரணம் பகவத்பாதர் சங்கர் பகவத்பாதர் சொல்றார். போதோன்ய சாதனை யோகி. இந்த உலகத்தில் பல பல சாதனைகள் எல்லாரும் இருந்தாலும் போதோன்ய சாதனை யோகி சாட்சாத் மோட்ச ஏக சாதனம். மோட்சத்திற்கு ஒரே ஒரு சாதனம் என்ன? நேரடியான சாதனம். மற்றவைகளெல்லாம் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஆனால் நேரடியான சாதனை என்றால் போதக அந்நிய சாதனக
பாகச்ச வண்டிவன் ஞானம் விழா மோட்சகனத்தின் சமையலுக்கு பல பல உபகரணங்கள் இருக்கிறது, அதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அது சமையல் என்பது முற்றுப்பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நெருப்பு வேண்டும். நெருப்பு இல்லாவிட்டால் சமையல் என்பது முற்று பெறாது. நீ எத்தனை ஆறு விதமான அறுசுவை உணவுக்கு தேவையான பதார்த்தங்களை வாங்கி வச்சா சமையல் ஆயிடுமா? ஆயிடாது. அதே போல வேற என்னென்ன ஸ்டவ் எது வாங்கி வச்சாலும் சமையல் என்பது முற்று பெற வேண்டும் என்றால் அங்கே நெருப்பு என்பது வேண்டும். அதுபோல ஞானம் வினா மோட்சகன் அசித்ததி, மோட்சம் என்பது அடைய வேண்டும் என்றால் ஞானம் மட்டும்தான் ஏகம், அதுதான், அது இல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்று ஆத்ம ஞானம். ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அறிவு என்கின்ற ஒரு பொருள். நம்ம ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும். எந்த ஞானம் வேண்டும்? ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய ஞானம் வேண்டும். அதனால ஆத்ம விசாரம் வேண்டும். இந்த ஆத்ம விசாரம் தன்னை பற்றி விசாரிக்க வேண்டும். அதுதான் அந்த ஆத்ம விசாரம். அந்த ஆத்ம விசாரம் மட்டும்தான் ஞானத்துக்கு ஹேதுவாக இருக்கும், வேற எதுவும் சாதனையாக இருக்க முடியாது. சரி, இப்போ தன்னை பற்றிய விசாரம் பண்ணலாமே. எப்படி நான் கண்ண முடியும்னா உட்கார்ந்தா முடியுமா? இல்லை, அதைத்தான் சொல்றாங்க பெரியவர்கள். உபதேசந்திதே ஞானம், ஒரு முறையான குருவிடம் சென்று முறைப்படி சாஸ்திரம் குரு என்கின்ற இரண்டு பேரது உபதேசத்தினாலே முறைப்படி இந்த ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் இது முடியும். அப்போ முறைப்படியான ஞானம் வேண்டும். இந்த முறைப்படியான ஞானம் வேண்டும் என்றால் முறைப்படியான டீச்சிங் வேண்டும். முறைப்படியான டீச்சிங் வேண்டும் என்றால் முறையாக படித்த ஒரு ஆச்சாரியார் வேண்டும். முறையாக படித்த ஆச்சாரியார் மட்டும் பத்தாது, அதற்கு சாஸ்திரம் வேண்டும். அப்போ சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்த ஒரு ஆச்சாரியாரிடம் முறையாக சென்று படித்தால் தான் நமக்கு இந்த ஞானம் என்பது கிட்டும். இந்த ஞானத்தை தவிர வேற எதுவும் நமக்கு மோட்சத்தை தராது என்று கிளீனாக ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இதுதான் வழி என்று. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், ரமண மகரிஷி எந்த குருகிட்ட போய் படித்தார்? யார்கிட்ட படித்தார்? அதே மாதிரி இன்னும் சில ஞானிகள் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் யார்கிட்டும் போய் படிக்கல. அப்போ நீங்க படித்தால் சரியான முறைப்படி போய் ஒரு குருவிடம் படித்தால் மட்டும்தான் ஞானம், சாஸ்திரம் படித்தால் தான் ஞானம் சொல்றீங்களே. அப்போ ரமண மகரிஷிக்கு எப்படி ஞானம் வந்தது? அவர் இதெல்லாம் பேசுறாரு, அவர் ஞானம் வந்திருக்கு என்றால் அதுக்கு சாஸ்திரம் விடை சொல்கிறது. இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் பூர்வ ஜென்மத்திலே அவர் நிச்சயமாக படித்திருக்க வேண்டும். அதனால சாஸ்திரம் படிக்காமல் ஞானம் என்பது கிடையவே கிடையாது. அது இந்த ஜென்மத்திலே இருக்கலாம் அல்லது பூர்வ ஜென்மத்திலே படித்திருக்கலாம். பூர்வ ஜென்மத்திலே முழுமை அடைந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே மறுபடியும் எப்படி அந்த இவர் ஜடபரதர் என்கின்ற முனிவர் அவர் மனநசீலர் முனிவர், பெரிய ஞானி. அவர் மறுபடியும் பிறந்தார். ஏன்னா ஒரு மான் இறக்கிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட அடைக்கலமாக இருக்கும். அந்த மானை இவர் பேணி பார்த்துட்டு இருக்கார். கடைசியில் உயிர் போகும்போது அந்த மான் முன்னால் நிற்கிது. பார்த்துட்டு ஆஹா நம்ம போயிட்டோம்னா இந்த மான் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சார். அதற்காக ஒரு பிறவி விட்டார். அப்போ அவர் பிறந்தவுடனே நேரடியாக ஞானத்திலேயே பிறந்தார். அவர் எப்படி நம்ம சுகபிரம்மம் என்பவர் பிறந்தவுடனே ஞானத்தோடு பிறந்தாரோ அதுபோல இவரும் ஞானத்தோடு பிறக்கிறார். அது போன்றவர்கள் தான் ரமண மகரிஷி போன்றவர்கள். இது போன்ற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறது. அவங்கள போல நம்மளும் கனவோடு உட்கார்ந்துட்டா நமக்கு ஞானம் வரும் என்று நினைத்தால் அது நடக்காது. அது யாரோ கோடியில் ஒருத்தருக்கு நடக்கக்கூடியது. அதுவும் அவர்களும் இந்த சாஸ்திரத்தை படித்துத்தான் ஞானம் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு ஜென்மத்தில் படித்திருக்கிறார்கள். அது இல்லாமல் நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு நான் யார் என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த முறைப்படியான இந்த சாஸ்திரம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அதனால்தான் இவர்களை எல்லாம் பகவத்கீதை என்ன சொல்றது? யோக பிரஷ்டக என்று சொல்றது. பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து
ஏதோ ஒரு காரணத்தினாலே மறுபடியும் பிறந்து அவர்கள் நமக்கு மறுபடியும் பிறந்து நமக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் அன்னைக்கு நான் சொன்னது போல, நானும் விவேகானந்தர் அல்ல, நீயும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அல்லன்னு சொல்லு. நான் நம்பலாம், நமக்கு முறைப்படி சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது, அதுபடிதான் இருக்க வேண்டும். அதனால இந்த உபதேசத்தை இப்ப அவர் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருப்பார்? இப்ப நம்ம நடத்துற பாடத்தை நமக்கு படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாம இருக்குது. அப்படி இருக்கும்போது பூர்வ ஜென்மத்தில் நமக்கு எப்படி இருந்து யாருக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கணுமே. அதனால அதை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல முறைப்படி ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். இந்த உபதேசம் அப்படின்னா என்ன? இந்த மந்திர தீட்சை கொடுக்குறாங்க அது போலவா அப்படின்னா இல்லை. இந்த மந்திர தீட்சை ஒருத்தர் காதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி உபதேசம் பண்ணுவாங்க. இது மந்திர உபதேசம், அது வேற. இந்த உபதேசம் என்பது முறைப்படியான டீச்சிங் மெத்தடாலஜியோடு சரியான சாஸ்திரத்தை படிப்பது தான் இந்த 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 உபதேசம். இந்த உபதேசத்துக்கு அந்த உபதேசத்துக்கு நிறைய உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னா யாராவது ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு மந்திரத்தை தீட்சை வாங்கிட்டு சரி நம்ம இதனால் மோட்சம் கிடைச்சிடும் என்றால் அது வேலையாகும். இதுக்கு முறைப்படியான விசாரம் வேண்டும். அதனால்தான் சாஸ்திர விசாரம் என்னது கைவல்யம். விசாரம் இல்லாமல் கைவல்யம் என்பது நடக்கவே நடக்காது. அதனால இந்த வேதத்தினுடைய ஆத்ம விசாரம் தான் நமக்கு விசாரமே தவிர மற்றதெல்லாம் அல்ல. ஆத்ம ஞானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த விசாரம் நமக்கு வேண்டும். அந்த ஆத்ம ஞானம் தான் மனதை நாசம் செய்யும், மனதை அழிக்கிறது. மனதை அழிக்கிறதுனா நம்ம பார்த்தா அழிக்கிறதுனா அழிக்கிறது அல்ல, மனதை புரிந்து கொள்ளுதல், வித்யா என்று புரிந்து கொள்ளுதல் என்று பார்த்தோம். இப்படி அறியாமையை அறிவினாலே அறியாமையை ஒழித்து அந்த ஒழித்த நிலையிலே பிறந்ததுதான் ஞானம். அதைத்தான் இங்கே ஸ்புரதி என்று சொல்றார். அது மிளகிறது. அப்படி அந்த அஞ்ஞானமானது போய்விட்டவுடன் ஞானமானது விழுகிறது. எப்படி சூரிய அபாயவ சூரியனை மேகம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேகத்தை காற்று மெல்ல அசைத்து வெளியே போனவுடனே அந்த சூரியன் எதனுடைய உதவி கொண்டு விழுகிறது? தானாக விழுகிறது. எது நமக்கு மூடி இருந்ததோ அது விலகிற விடம் சைத்தன்ய ஸ்வரூபம் தானாக ஞானம் என்பது விழுகிறது. எனவே அஞ்ஞானம் நீங்கிய பின் நமக்கு ஞானம் என்பது விழுகிறது. இது வரைக்கும் இந்த நான் என்கின்ற ஒரு வரையறைக்குட்பட்ட இந்த சரீராதிகளை நான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த அஞ்ஞானம் ஒழிந்து வரையறைக்கு அப்பாற்பட்ட எங்கும் நிறைந்த பரபிரம்மஸ்வரூபம் நான் என்கின்ற வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக விழுந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் அதுதான் நான் என்கின்ற அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மையை அகங்காரத்தை விடுத்து நான் என்கின்ற விசாரத்தினாலே அகமபி ந பாதே என்று சொல்றார். நான் என்பது ஒழித்து இங்கே அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது புரதி இருந்து என்கிறார். புரதி அது தானாக விழுகிறது. அந்த 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 சைத்தன்யத்தை மெழுகுவிக்க இன்னொரு மெழுகு தேவையில்லை. சூரியனை பார்க்கறதுக்கு என்ன டார்ச்லைட் வேணுமோ இல்லை, அது தானாக விழுகிறது. அதுபோல சைத்தன்ய ஸ்வரூபம் சொப்பிரகாச சைத்தன்யமாக அஞ்ஞானம் நீங்கியவுடன் அது விழுகிறது. இதுவரைக்கும் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். அப்படி அஞ்ஞான நாசத்தினாலே இந்த ஆத்ம சைத்தன்யம் ஹிருத்து என்று ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. இந்த ஹிருத்து என்றால் இந்த ஆத்மா இந்த பிரளய காலத்திலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதிலே லயமாகிறதோ அந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால இதிலிருந்து அந்த ஆத்மாவிலிருந்து தான் சிருஷ்டி திதி லய காரணமாக ஆகிறது. திதி என்பது அனைத்தும் எதிலிருந்து பிறந்து எதிலே நிலைத்து எதிலே ஒடுங்குகிறதோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் நான் என்கின்ற பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய தன்மையை நான் என்கின்ற இந்த சரீராதிகளை விடுத்து அகங்காரத்தை விடுத்து ஆத்மா நாம் என்கின்ற தன்மையை உணர்கின்றார்கள். இதுதான்
அப்படி அப்படி அவர்கள் உணர்கின்ற போது, அறிகின்ற போது, இங்கே அந்த சைத்தன்ய சொரூபமானது தானாக விளங்குகிறது. அதனால அத்துணை தன்மைகளும் எதிரே ஒடுங்குகிறது. இந்த அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் எங்கே ஒடுங்குகிறதோ அதற்கு அந்த இடத்திற்கு பேர் தான் இங்கே சொல்றார் ஞானத்தினுடைய கூட்டத்தன் எல்லாம் ஒடுங்குகின்ற இடம் என்று சொல்றார். இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேர்களுக்கு, அதாவது சில சாஸ்திரத்தை படித்தவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது. இப்போ அஞ்ஞானத்தை ஞான விருத்தியினாலே அஞ்ஞான கலுசம் ஜீவம் ஞானாபியாசா நிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நச்சே ஜலம் கதக வேணுவது. எப்படி கிணத்துல அழுத்திருந்துன்னா கதக வேணு என்கின்ற ஒரு தேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதை போடுறாங்க. அதை போட்ட உடனே கிணத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த தேத்தாங்கொட்டை பவுடரானது தான் மறைந்து விடுகிறது. அதுபோல அஞ்ஞான விருத்தியை ஞான விருத்தியானது ஒழித்து விட்டு மறைந்து விடுகிறது என்று சொல்றோம். இப்போ ஞான இந்த அஞ்ஞான விருத்தி போய் எதிலே ஒடுங்குகிறது? இதுதான் இங்கேதான் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏனென்றால் எல்லாரும் சொல்றாங்க ஆத்மாவிலே ஒடுங்குகிறது, பரபிரம்மத்திலே ஒடுங்குகிறது என்று. பரபிரம்மம் ஒடுக்க வியாபகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பரபிரம்மத்தில் எதுவும் ஒடுங்கவும் இல்லை, வியாபகம் இல்லை. அதனால காரிய காரண விலட்சணம் சுயம், அது காரணமும் அல்ல காரியமும் அல்ல. காரிய காரணத்துக்கு அப்பாற்பட்டு அதனுடைய தன்மையை மட்டும் விடுவிக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம். அப்ப எதிர ஒடுங்குகிறது என்றால் சிதாபாசமானது மறைந்து விடுகிறது. ஆபாசமான அந்த தோற்றமானது, அறியாமை என்கின்ற தோற்றம் மறைந்து விடுகிறதை தவிர இங்கே சொல்றது போல அந்த அந்த அதுல ஒடுங்கி விடுகிறது என்று தவறாக நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆத்மாவிலே ஒடுங்கி விடுகிறது, பிரம்மனிலே ஒடுங்கி விடுகிறது. பிரம்மன் ஒடுக்க வியாபகங்களுக்கு அப்பாற்பட்டு அவ்யக்தான் வியக்தமாக வியக்தம் எல்லாத்துக்கும் இடமளித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அதுல எந்த செயல்பாடும் நடைபெறுவதில்லை. எப்படி கரண்ட் என்பது எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் வியாபிக்கிறது, ஆனால் அது செயல்படுவதில்லை. அதற்கு ஒடுக்கம் வியாபகம் என்பது கிடையாது. அது சக்தியை வியாபிக்கின்ற தன்மையோடு மட்டும்தான் இருக்கிறது. அதுபோல சைத்தன்யமானது இந்த சிதாபாசத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு தன்மை அளிப்பதாக சைத்தன்யமாக இருக்கிறதை தவிர அதில் ஒரு பெரிய நுணுக்கமான ஆராய்ச்சி. இது பெரிய நிறைய பல வருடங்கள் படித்த வேதாந்திகள் செய்யக்கூடிய தர்க்கம் இது. நான் இது சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அதாவது ஆத்மாவிலே ஒடுங்குகிறது என்று சொல்வார்கள். உண்மையில இது ஆத்மாவிலே ஒடுங்குவதல்ல, ஆத்மாவிலே ஒடுங்குவதல்ல, அந்த கரணமானது மறைந்து விடுகிறது, அவ்வளவுதான். அந்த கரணம் மறைந்து விடுகிறது. அதனால இப்ப இங்க என்ன நடக்கிறது? போன வாரம் இங்கதான் வந்து நின்னோம். இந்த ஞானம் இடம்பெற்று அஞ்ஞானமானது போய்விட்டவுடன் நமக்குள் என்ன நிலைப்பாடு ஏற்படுகிறது? இங்க ஏதாவது பல்ப் தெரியுமா? ஏதாவது ஆரோ தெரியுமா? வட்டம் தெரியுமா? இல்லை வேற ஏதாவது கலரா தெரியுமா? இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடியதை நான் இங்கிருந்து பார்த்து சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் சித்து விளையாட்டு. அதெல்லாம் அதுக்குன்னு தனி வேலை இருக்காது. அதுக்கு இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப ஞானம் பெற்றால் அங்கே என்ன நடக்கும் என்றால் வாச்சியார்த்தத்திலிருந்து லட்சியார்த்தத்துக்கு போகும். அவ்வளவுதான். நான் என்கின்ற ஒரு சொல்லு ஆராய்ந்து அறியப்பட்டதுனால லட்சியார்த்தத்தை அடையும். வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்று இரண்டு நிலைப்பாடுகள். ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இரண்டு விதமான ஆராய்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று வாச்சியார்த்தம், இன்னொன்று லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா என்ன அப்படின்னா நேரடியாக பொருள் தருவது. இன்னொன்று அதை ஆராய்ந்து அதன் மூலம் பொருள் பெற்றுக்கொள்வது. நேரடியாக பொருள் தராது. நேரடியாக பொருள் தராமல் ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து கொள்வது. உதாரணமா சிங்கம் வருகிற ஒரு பையன் வரான்.
சிங்கம் வர்றான் பார்ப்பீங்க. அவர் எப்படி வர்றார்? 4 காலில் வர்றாரா, இல்லை இந்த மாதிரி தாடி கீழி வச்சதா குடலி எல்லாம் வச்சு வர்றாரா? எப்படி வர்றார்? அவராக தான் வர்றார். ஆனால் நான் சொன்ன வார்த்தை சிங்கம் என்கின்ற வார்த்தை நேரடியாக பொருள் எனக்கு தரவில்லை. அப்ப என்ன பண்றது? இந்த சிங்கம் என்கின்றதனுடைய லட்சணங்கள் எதெல்லாம் அந்த பையனுக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் சிங்கம் போன்ற மாணவன் என்கின்ற அந்த தன்மை ஏற்படுகிறது. அதுபோல இந்த அகங்காரத்தினுடைய தன்மை என்ன ஆகிறதுனா, வாக்கியார்த்தமாக நான் என்று நினைத்துக் கொண்டிருந்தது போய் சாஸ்திர விசாரத்தினாலே தெளிவடைந்து சைத்தன்ய ஸ்வரூபமாக அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய நான் என்கின்ற ஒரு தன்மை என்பது ஏற்படுகிறது. அதனால இப்படி இதை புரிந்து கொள்கிற போது என்ன நடக்கும்? அதுதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஏதாவது நடக்குமா? ஏதாவது அனுபவம் ஏற்படுமா? ஏனென்றால் குழந்தையிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அனுபவம் பெற்றே வளர்ந்தவர்கள் நம்ம. கடலை மிட்டாய் சாப்பிட்றதுலேருந்து எல்லா அனுபவம் 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 இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அனுபவித்திருக்கிறோமா என்று பார்க்கிறோம். அதனால அனுபவம் என்பது நம்முடைய ஞானத்துக்கு ஒரு ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளும். ஏதாவது ஒரு மாறுதல் வரும். அதுவாகவே அது இருந்துட்டு தான் அது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் வேதாந்தம் சொல்கிறது, நீயாக மட்டும் இருப்பாய், உனக்கு எந்த மாறுதலும் அடையாதப்பா. இதுதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் படித்து கடைசியில் அதுவாகவே அப்படியே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னால் இதை ஏன் படிப்பானே? இதை படிக்க என்ன பிரயோஜனம்? அப்போ வேதாந்தம் படிப்பதில் என்ன சொல்லுவோம்? வரட்டு வேதாந்தம். அதாவது இதுக்கு பேர் என்ன? வரட்டு வேதாந்தம். வறுமையா இருக்கு, எதுவும் இருக்காதுன்னு சொல்றேன். இல்லைப்பா, அதாவது எந்த ஜொலிப்பும் ஏற்படாது, எந்த ஒரு தன்மையும் ஏற்படாது. ஞானிக்கு புதியதாக ஏதாவது ஒரு மாறுதல்கள் ஏற்படுமா என்றால் இல்லை. அப்ப ஞானிகள் முக்காலம் உணர்ந்தவர்கள் சொல்றாங்க. இப்ப 3 காலத்தை உணர்ந்து சொல்றாங்களா? இல்லை, 3 காலத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்கள். அதான் முக்காலம் என்று சொல்றது. முக்காலம் என்ன? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இது அத்தனையும் கற்பிக்கப்பட்டது என்று அன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வகுப்பை பார்த்துருக்கோம். காலம் என்பது என்னால் கற்பிக்கப்பட்டது. காலம் என்பது எதை வைத்து காலம் பாஸ்ட் டென்ஸ் எதை வச்சு சொல்றோம்? எதை வச்சு? இப்போ நிகழ்காலத்தை வைத்து என்ன பண்றோம்? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இறந்த காலம் என்று எதை சொல்றோம்? பிரசன்ட் டென்ஸ். சாரி, நிகழ்காலம் என்று எதை வச்சு சொல்றோம்? அதுவும் நிகழ்காலத்தை வச்சு தான் சொல்றோம். எதிர்காலம் என்பதும் கடந்த காலம் என்கிறதும் நிகழ்காலத்தை அடிப்படையாக வைத்து சொல்றோம். இப்ப நிகழ்காலம் எது? புரியுங்க பார்க்கலாம். நிகழ்காலத்தை பாருங்க பார்க்கலாம். நீ அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். நிகழ்காலத்தை பிடிக்க முடிவதில்லை. அப்ப நிகழ்காலம் என்பது எது என்றால் ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய அறிவை கற்பிக்கப்பட்ட ஒரு கற்பனை தான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் ஏற்படுவதுதான் இறந்த காலம், அதே போல எதிர்காலம் என்பதெல்லாம். அதனால காலம் என்பது கற்பிக்கப்பட்ட ஒன்று. அப்படி கற்பிக்கப்பட்டதாப்பா. இந்த 3 காலத்திலையும் அறிந்தவர் என்பது இதைத்தான் சொல்லுது. இந்த 3 காலமும் என்னால் கற்பிக்கப்பட்டது என்று 3 காலத்தையும் அறிந்தவர்கள். அதனால உண்மையிலேயே தீவிரமான ஜிக்ஞாசுவாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் உடையவர்கள் இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழலாம். அதனால அங்க என்ன நடக்கும்? அஞ்ஞான நாசம், அகங்கார நாசம் என்றால் ஒரு புதிய ஆத்மா ஜொலிக்கும் என்பது கிடையாது. அதனால்தான் ரமண மகரிஷி சொல்றார், நிஜ விசாரணம் இருக்கிறார். உண்மையான விசாரம் வேண்டும். இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் பொய்யான விசாரம். உண்மையான விசாரம் என்பது என்ன என்றால் ஆத்மா மிளிரும் என்று சொல்றார், புரதி என்று சொல்கிறார். அதனால அது வரையறைக்கு அப்பாற்பட்ட ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் நான் என்பதை புரிந்து கொள்வது மட்டும்தான் அங்கே ஏற்படுகின்ற ஞானமே தவிர இந்த ஞானத்தினாலே வேறு எந்த விதமான மாறுதலும் நமக்குள் ஏற்படாது. இப்ப இதை தெரிஞ்ச என்னையா பண்ணாங்க? தெரிஞ்சன்னு ஒருத்தர் இது வந்து ஒரு கற்பனை மாதிரி. நான் ராஜா அப்படின்னு கற்பனை பண்ணிட்டதுனால எனக்கு என்ன கிடைக்கும்?
ஒண்ணுங்க ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். ராஜா நினைச்சிட்டு எதையோ பண்ணி ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல நான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்ம சைத்தன்ய சொரூபம் என்று பல விசாரங்களினாலே தெரிந்து கொண்டார். இப்ப தெரிந்து உனக்கு இதனால என்ன லாபம்? 10 பைசா பிரயோஜனம் இல்லை. என்ன 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 லாபம்? ஒரு லாபம் இல்லை. நான் என்கின்ற அகங்காரமும் அந்த அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய அத்துணை செயல்பாடுகளும் பொய், மித்யா. இவைகளெல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியது. இதற்கு ஒரு வேல்யூ கொடுக்காதே. இதற்கு வேல்யூ கொடுக்கறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கையே பிராபலமாக போய்விடுகிறது. நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் சூப்பர் இம்போஸ் பண்ணுகிறார். எப்படி தங்கம் என்கின்ற ஒன்றில கல்யாண மோதிரம் என்கின்ற ஒன்றை சூப்பர் இம்போஸ் பண்ற உடனே அந்த கால் மோதிரத்துக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துவிடுது. கடையில் கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் வாங்கி அந்த மற்ற தங்க எண்கள் தூக்கி போட்டுருவான். அதுக்கு இதுக்கு அவனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் அணிந்திருக்கக்கூடிய எனக்கு இது கல்யாணம், இது தொடக்கூடாது, இது தொடர்ந்து வச்சுன்னா பெரிய இழப்பு என்கின்ற இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? தங்கம் தான். ஆனால் அதன் மேல் நீ சூப்பர் இம்போஸ் செய்திருக்கிறாய். சூப்பர் இம்போஸ் செய்ததினாலே அதனுடைய இழப்பை உன்னால் தாக்க முடியவில்லை. அதனுடைய இருப்புத்தன்மைக்கு மரியாதை கொடுக்கிறாய் போன்ற இரண்டும் வந்தது. ஒரு உயர்வு தாழ்வு என்பது எங்கிருந்து வந்தது? நான் வைத்த சூப்பர் இம்போஸ்னால ஏற்பட்டது. அதனால நான் ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் என்பதை தெரிந்ததனாலே நமக்கு இந்த அகங்காரமும் அகங்காரத்தினாலே ஏற்பட்டிருக்க அறியாமையினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அகங்காரமும் அகங்காரத்தினாலே ஏற்படக்கூடிய விளைவுகளும் நம்மை பாதிக்காது. இதுதான் நான் நானாக இருப்பதற்கு உதவும். நான் நானாக என்னைக்கு இருப்பதே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. நீங்களா இருக்கீங்களா? நான் நானாக இருக்க முடியாது. காரணம் பலவற்றை சுமந்து கொண்டிருக்கோம். அதனால்தான் சம்சாரம். நான் தாய், நான் தங்கை, நான் தகப்பன், அது இதுன்னு ஏகப்பட்ட ரோல் பிளாக்ல எல்லாம் ஏற்றி வச்சு மூட்டையா கட்டி வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் தப்புங்களா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கும். அவ்வளவுதான். எப்படி தங்கம் என்றால் தங்கம் ஓகே, அவ்வளவுதான். அதற்கு மேல அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது என்பது உனக்கு ப்ராப்ளத்தை தருகிறது. அதுபோல இருப்பதை இருக்கின்ற இடத்துல தானே அந்தரத்தமாக என்று சம்ஸ்கிருதத்தில் மிக அழகாக சொல்வார்கள். இருப்பதை இருக்கின்ற இடத்துல ஆப்ஜெக்டிவ்லி இருக்கணும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதன் மேல் ஏற்றி பார்க்கின்ற தன்மை அல்லது விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டு தன்மையும் அற்று நீயாக இருப்பதற்கு இந்த ஆத்ம ஞானம் நிச்சயமாக கொடுக்கும். அதனால இங்கே இதை தவிர வேறு எதுவும் நிச்சயமாக ஆத்ம ஞானத்தினாலே நிகழாது. இல்லைங்க நிர்விகல்ப சமாதி அல்லது வேற ஏதாவது ஒன்று என்றால் இதெல்லாமே காலத்திற்கு கட்டுப்பட்டது. கரெக்டுங்களா? காலாதீதம் தேசாதீதம் என்பதுதான் ஆத்ம சைத்தன்யத்தினுடைய தன்மை. அப்போ வரையறைக்கு உட்பட்ட ஆத்ம அனுபவம் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அது வரையறைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். அனுபவம் என்பது அனுபவம் வருவதற்கு முன்னாலே அனுபவம் கிடையாது. அனுபவிக்கிற போது அனுபவம் இருக்கிறது. அனுபவித்து முடித்தவுடன் அனுபவம் போய்விடுகிறது. அப்ப இது நிலையானதான் என்றால் இல்லை, வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால அனுபவம் என்றாலே அது சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்க முடியாது. காரணம் அகண்டானந்த ஸ்வரூபம். அது வரையறைக்கு அப்பாற்பட்டது. வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதை நாம் எப்படி வரையறைக்கு உட்பட்டதாக அனுபவிக்க முடியும்? அதனால அனுபவம் அல்ல ஆத்ம ஸ்வரூபம். ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. ஆத்மா என்பது புரிந்து கொள்வது மட்டும்தானே தவிர அனுபவம் அல்ல. அதனால நினைக்கிறாங்க நான் என்கின்ற இந்த அகங்காரத்தை நான் என்று, இந்த சரீராதிகளை நான் என்று நினைக்கின்ற போது இந்த ஒரு குறிப்பிட்ட காலில் ஒரு மூலையில் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்பது
என்னுடைய ஒரு அகங்காரத்தினால் ஏற்பட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்ட அனுபவமாகும். இந்த வரையறைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நான் என்கின்ற அகங்காரத்தை வரையறைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியதாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த ஒரு புள்ளியிலிருந்து வியாபித்து இந்த வீடு, இந்த வீட்டிலிருந்து அடுத்தது இந்த உடவளப்பேட்டை, அடுத்தது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் அப்படியே போய் அந்த ஜனாச்சரம் அத்தனையும் வியாபித்திருக்கக்கூடியது நான் என்கின்ற உண்மையை தெரியும். எங்க சொல்றதுக்கு நல்லா இருக்குது. இங்க இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறதுக்குமே வித்தியாசம் இல்லை. இது எப்படி அண்ட ஜனாச்சரம் அத்தனையும் நான் வியாபித்திருக்கிறேன் என்று சொல்றேன். போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று எங்கெங்கெல்லாம் உன்னுடைய எண்ணத்தினுடைய வியாபகம் இருக்கிறதோ இங்கெல்லாம் சைத்தன்ய வியாபகம் இருக்கிறது. உதாரணம் சொல்றோம். இப்போ பாருங்க, ஆரம்பிக்கிறோம். இந்த நீ இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, இந்த புள்ளியிலிருந்து இந்த அறை அப்படி நான் சொல்லிட்டே போறேன். கேலக்சி என்றெல்லாம் சொல்லும் போது அந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் சொல்லுகிற போது உங்களுடைய மனோவியாபகம் வியாபிக்கிறது. இதுதான் அண்டவெளி பிரயாணம் சொல்லி எதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய சைத்தன்ய சொரூபத்தினுடைய வியாபகத்திலே இருக்கிறது. அந்த சைத்தன்ய சொரூபத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் என்கின்ற உண்மையை உணர்வதுதான் வரையறையற்ற தன்மை, வரையறையற்ற ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த வரையறையற்ற ஆத்மஸ்வரூபத்தை நீ அனுபவிக்க முடியாத காரணம், அனுபவம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது. அதனால எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவத்துக்கெல்லாம் திரிபுடி என்பது இருக்கிறது. திரிபுடினா பார்ப்பவர், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்வை என்கின்ற மூன்று இல்லாமல் ஏதாவது அனுபவம் இருக்கா? அனுபவிப்பவர், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவம், இந்த மூன்றும் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. இப்ப திரிபுடி என்பது வந்தாலே அங்கே இருமை என்பது வந்துருச்சு. இருமை என்பது வந்தாலே காலத்துக்கு கட்டுப்பட்டதாக ஆகிறது. எனவே காலாதீதமாக எங்கும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த பரபிரம்மத்தின் சொரூபத்தினுடைய அனுபவம் என்பது நிச்சயமாக கிடையாது. இல்லைங்க, அனுபவம்னா மூணு நிலைகள் தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் அனுபவம் என்றால் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் மூணே நிலைக்குள்ளே சாஸ்திரம் அடக்கிவிட்டது. ஒன்று விழிப்பு, இன்னொன்று கனவு, இன்னொன்று உறக்கம். இதை தவிர இன்னொரு அனுபவம் இருக்கா சொல்லுங்க. ஒன்னா விழிப்புல அனுபவம் இருக்கணும், இல்லாட்டி கனவுல அனுபவம் இருக்கணும், அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை என்கின்ற அனுபவம் இருக்கும். எது தெரியலங்கிறது சொல்றோம், எது சொல்றேன்னு சொல்றோம். இப்போ இந்த மூன்று அனுபவங்களும் நீயாக இருந்தால், அனுபவிப்பவர் என்பவர் உண்மையாக இருந்தால், கனவில் இருந்தவர் விழித்தவர் என்னான, கனவில் இருந்தவர் விழித்தவர் என்னான, விழித்துக் கொண்டிருந்தவர் தூக்கத்துக்கு போனோம்னா என்னான? அப்போ தூக்கம், கனவு, உறக்கம், இது விழிப்பு என்கின்ற மூன்றிலும் நான் என்கின்ற சாட்சியானது மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறதை தவிர நான் அமைகளல்ல. அப்போ இந்த நான் என்பதிலே ஏற்படுகின்ற அனுபவம் காலத்துக்கு, தேசத்திற்கு, நிலைக்கு கட்டுப்பட்டதாக. சரிங்களா? காலத்துக்கு கட்டுப்பட்டது. நேற்று இருந்த அனுபவம் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருந்த அனுபவம் நாளைக்கு இல்லை. அப்போ அனுபவிப்பவர் என்பவர் உண்மையாக இருந்தால் எப்பொழுதும் அனுபவம் என்பது இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது நிலையற்றது. அனுபவம் என்பது நிலையில்லாதது. சரிங்களா? அப்போ அனுபவம் என்பது நிலையில்லாதது என்கின்ற போது நிலையான ஆத்மாவை எப்படி அனுபவத்தினால் அனுபவிக்க முடியாது. ரெண்டு விஷயம் தான். ஒன்று அனுபவிப்பவர் என்பது என்மேல் ஏற்றி பார்க்கப்பட்ட ஒன்று. நான் போட்டிருக்கக்கூடிய இந்த மேலங்கியை போல, இந்த சால்வையை போல, அதுவும் அனுபவிப்பவர் என்பதும் என்மேல் ஏற்றி பார்க்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் எப்போது வேண்டுமென்றாலும் இதை கலைந்து விடலாம். அதுபோல அனுபவிப்பவர் என்பவர் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கார், மாற்றி மாற்றி போய்கொண்டிருக்கிறார். எனவே அனுபவிப்பவர் என்பவர் சாஸ்வதம் அல்ல. அனுபவிப்பவர் சாஸ்வதம் அல்ல என்பதனால என்ன பிரயோஜனம் என்றால் அனுபவங்கள் எல்லாம் மித்யா.
எல்லா அனுபவமும் எனக்கு உண்மையல்லாத அனுபவங்கள். அதனால என்னை பாதிக்க முடியாது. அதனால இந்த அனுபவம் என்பதனுடைய தன்மை அனுபவிப்பவர் என்கின்ற அகங்காரத்தை ஞானத்தினால அழைக்கின்ற போது அனுபவிப்பவர் என்கின்ற தன்மை போய்விடுகிறது. இந்த அனுபவிப்பவர் ஆகிய நான் கற்பிக்கப்பட்டது என்கின்ற உண்மைதான் ஞானம். இதுதான் ஞானம். ஞானம் என்பது இதை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால இந்த ஞானம் பெற்றதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் என்றால், எல்லா அனுபவமும் என்னில் வந்து போகக்கூடியவை, எதுவும் நிலையானதல்ல. நான் இந்த அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டு சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடியவன் என்கின்ற தன்மையை உணர்தல். அதனால இந்த அனுபவங்கள் என்பது தான் நிறைய பேர் காலங்காலமாக அனுபவம் வேண்டும் என்று நானெல்லாம் கூட ஒரு காலத்தில் ஒரு உபாசனையினாலே ஒரு அனுபவம் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவங்க தான். என்ன ஏதாவது ஒரு மாதம் வேணுமே, அதாகவே இருப்பதற்கு இதே படிப்பான, அதாகவே இருப்பதற்கு இதே படிப்பான. ஆனால் அதாகவே இருப்பதற்கு தான் இதை படிக்கணும், அதுவாகவே இருப்பதற்கு தான் இதை படிக்கணும். நான் அல்லாதவற்றை நான் என்று எண்ணிக்கொண்டு படுகின்ற அல்லலிலிருந்து விடுபட்டு அதாகவே இருப்பதற்காக தான் படிக்கிறோம். அதனால அதுவாக இருக்க முடியும். என்மேல் ஏற்றி பார்க்கப்பட்டவைகள் அத்தனையும் திருப்புடி என்கின்ற தன்மை இல்லாமல் அத்தனையும் தெரிகின்ற தன்மை தான் இங்கே எடுத்து சொல்கிறது. அதனால இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். இந்த அனுபவங்கள் என்கின்ற தன்மையில இவைகள் எல்லாம் பொதுவாக சரி அப்படி சொல்றீங்களே, இந்த அனுபவம் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிப்பவர் இல்லை. அப்ப அது நான் என்ன எடுத்துக்கொள்ளலாமா என்றால் இல்லை, மாறிவிடுகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த கரணங்கள் எல்லாம் இல்லாமல் அங்கே எந்த விதமான அனுபவம் அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அனுபவிப்பவர் என்பது இல்லை. அப்ப அதுதான் நான் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் இல்லை. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வெளியில் வந்துடுவா, விழிப்புக்கு வந்து விடுகிறார். எனவே அது சாஸ்வதம் அல்ல. அதே போலதான் நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி என்று சொல்லக்கூடியதும் என்னுடைய கரணங்கள் அத்தனையும் மிகப்பெரிய யோக பலத்தினாலே அனுபவிப்பவர் அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அனுபவம் என்கின்ற மூன்றும் இல்லாமல் அந்த ஒரு சைத்தன்ய சொரூபம் மாத்திரமாக லயமாக இருக்கு. இந்த லயத்தில் அனுபவிப்பவர் இல்லை, அனுபவிக்கப்படுகின்ற பொருள் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படி இருக்கின்ற அதை அப்ப சைத்தன்ய சொரூபம் சொல்லாம இல்லப்பா எவ்வளவு நாள் இருக்கிறேன் நிர்விகல்ப சமாதியில, எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்னு கேட்கணும். இல்லை எவ்வளவு நாள் இருக்கன்னு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நிலைக்கு வரும். இது ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிர்விகல்ப சமாதி என்பது அகண்டானந்த சொரூபத்தினுடைய ஒரு மாடலாக வைத்துக் கொள்ளலாமே தவிர அதுவே அதுவாக ஆகாது. காரணம் என்னன்னா, மறுபடியும் அது போய்விடுகிறது. எப்படி விழித்திருந்தவன் கனவு காண்பவன் உறங்குவோன் என்று மாறி மாறி போய்கொண்டிருக்கிறதோ அதே அகங்காரம் அங்கே ஒடுங்கி இருக்கக்கூடிய அகங்காரமாக கரணங்கள் எல்லாம் காரியத்திலே ஒடுங்கி, காயங்கள் எல்லாம் கரணத்திலே ஒடுங்கி அதுவாக இருக்கிறது. அதற்கு பின்னாலே மறுபடியும் வெளியில வந்து விடுகிறது. எனவே இந்த அத்துணையும் எதுவும் இல்லை பாட்டு. நான் நினைக்கக்கூடிய, நான் எந்தெந்த நிலையில நினைக்கிறேனோ அது எல்லாம் அது அல்ல. நீ நீயாக இருக்கிறாய், வேறு எதுவும் கிடையாது. எனவே இந்த ஞானம் நான் சைத்தன்ய சொரூபமாக இந்த பிரதிபிம்பித சைத்தன்யத்திலே விளறி இந்த காரியகாரண சங்காதங்களினாலே பல பல நிலைகளை ஏற்படுத்தி பல பல வேஷங்களை ஏற்று பல பல நாடகங்களை நடித்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த நாடகங்களினுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையை நான் நாடகத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு நடிக்கிற போது நாடகம் சுவையாக இருக்கும். ரஜினிகாந்த் நான் நல்லா நடிக்கிறேன்னு நடித்தார்னா அவர் ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கிறார். ஆனால் அவருக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படி நன்றாக நடிக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரோல் பிளே சரியாக செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு பிச்சைக்காரனாக இருக்கார். அப்போ பிச்சைக்காரனாக இருப்பது அவருக்கு சந்தோஷம். எப்போ நடிப்பு என்று தெரிந்தது. அதுபோல இந்த உலகம் என்கின்ற இந்த நாடக மேடையிலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நடிப்பு, இது நடிப்பு வந்து போய்விடும். பகவான் டைரக்டர், நம்மெல்லாம் நடிகர்கள். அதனால் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேடத்தை சரியாக நடித்தால் போதும், நீ அவார்டு வாங்கிடலாம் என்று சொல்லக்கூடிய தன்மை தான் இதன் மூலமாக சொல்றது. அதனால இந்த அற்புதமான ஸ்லோகம், இதில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன? ஞானம் அஞ்ஞான விருத்தியானது ஒழிந்து ஞான விருத்தி ஏற்படுகிற போது உனக்குள் என்ன மாறுதல் அடையும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இந்த அதுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த அஞ்ஞானமான வீழ்ந்து விட்டவுடன் உனக்குள் என்ன மாறுதல் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த ஆன்மீக மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. பகவான் சொல்றார், ஒன்றாக நீயாக இருப்பாய், நீயாக இருப்பாய், வேற எது கிடையாது, நீயாக இருப்பாய் என்று இந்த வேஷ காலம் பின்னால ரொம்ப அற்புதமாக சொல்ல போறார். இந்த வேஷங்கள் எல்லாம் போய்விட்ட பிறகு நீயாக இருக்கக்கூடிய தன்மை என்பது ஏற்படும் என்று பின்னால் சொல்றார். ஓம் பூர்ணமத பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமः. ஹரி ஓம்.